ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, சிக்ஸ் பேக் வைக்கணும்னு முயற்சிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ் பேக் வைக்கணும்னு முயற்சிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளும் எடுக்கக்கூடாது, ஒரு சில உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் சிக்ஸ் பேக் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகி சீக்கிரமாக உங்களுக்கு சிக்ஸ் பேக் வைக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயும் மெயினாக சிக்ஸ் பேக் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் வைக்க முயற்சிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸ். ஆமாங்க, தசைகளோட வளர்ச்சியை நல்லா சூப்பராக வச்சுக்கிறதுக்கு இந்த நட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் மெயினாக முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிக்ஸ் பேக் வைக்க முடியும். ஸோ எல்லா வகையான நட்ஸ்லையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடலாம். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் தசைகளை பார்த்தீங்கன்னா உடஞ்ச மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த நட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் சிக்ஸ் பேக் மசிலை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு உதவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்ஸ் அதாவது முட்டையோட வெள்ளைக்கருவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ், நிறைய அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ தினமும் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 3-4 எக் ஒயிட் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கிறதுனால உங்கள் சிக்ஸ் பேக் மசிலை நல்லா பில்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடஞ்ச மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவிச்ச சக்கரவள்ளி கிழங்கு. இந்த அவிச்ச சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6லாம் அதிக அளவு இருக்குது. கூடவே பொட்டாசியம், போலிக் ஆசிட்லாம் அதிக அளவு காணப்படுது. ஸோ தசை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் முடித்து ஒரு 1 hour கழித்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து வளமாக நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு இருக்குது. ஸோ சிக்ஸ் பேக் வைக்கணும்னு முயற்சிக்கிறவங்க இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். இது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான உணவாக கூட இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்டில் வச்சு சாப்பிட்றதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தசை வளர்ச்சிக்கு பெருசாக உதவியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடியது. ஸோ சிக்ஸ் பேக் வைக்கணும்னு முயற்சிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா 1/2 hour கழிச்சு இந்த பீனட் பட்டர் டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வீட் பிரெட்டில் அப்ளை பண்ணிட்டு கூட இதை கூட நீங்கள் பிரெட் சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சை இலை காய்கறிகள், பருப்பு வகைகள், பால் பொருட்கள், டெய்லி ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பால், சீஸ் இது மாதிரியான உணவுகள்லாம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் சிக்ஸ் பேக் மசிலை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ்.